வெல்கம் டு ட்ராப் ட்ரேடிங். ஃபர்தராக இன்றைக்கி ஒரு வீடியோஸ் ஒன்று பார்க்க போகிறோம். எதில் அப்படின்னா கோல்டில். இது 2 நாளாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ட்ரேடு. அது எப்படி எங்கேருந்து வாட்ச் பண்ணோங்கிறத அப்படியே கரெக்டாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து இருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம். எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஓகேவா? அதுதான் நம்மளுடைய பேசிக் கான்செப்ட்டு. ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா எந்த கான்ஃபிடன்ஸில் இந்த ட்ரேட் பார்க்க ஆரம்பிச்சவங்க தான் ஃபஸ்ட்டு மெயின். இது 2-3 நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம். அதனால அதுக்கப்புறம் தான் கிளியர் கட்டான என்ட்ரி கிடச்சிச்சு. ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து வாட்ச் பண்ண ஆரம்பித்தோம் ப்ரைஸை. இங்கே வந்து இந்த இந்த லோவை எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போச்சு. மேலே போயிட்டு இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் டாப் டவுன் ஆச்சு. ஓகேவா? இங்கேயே ஒரு செட்டப்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம். அது கிளியர் கட்டாக இந்த இடத்துல கிடைக்கல. அப்புறம் கீழே இறங்கிட்டே இருந்துச்சு ப்ரைஸு. இங்கே பாருங்கள், இந்த லோ வந்து ரெஸ்பெக்டட் டு திஸ் லோ. அதனால தான் அங்கே ரெஸ்பெக்டட் லோஸ்ன்னு இதை நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ என்னுடைய மைண்ட் செட் என்ன ஆச்சுன்னா, இந்த லோ ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு ப்ரைஸ். ஸோ திருப்பி கீழே தான் வருவான். இந்த இடத்துல லிக்விடிட்டி பில்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. ஓகேவா? ப்ரைஸ் எங்கே திரும்புங்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ண இடம் வந்து ரெஸ்பெக்டட் இந்த இடத்துல பாருங்கள். இந்த கேண்டில் வந்து இன்டியூஸ்மெண்ட் ஹை லோ கிரியேட் ஆன இன்டியூஸ்மெண்ட் ஹை கிரியேட் ஆன கேண்டில். நான் ஃபர்தராக அதுக்கு அடுத்த டைம் ஃப்ரேமில் காட்டுறேன் கரெக்டாக என்ன நடந்துச்சுன்னு. இது இன்டியூஸ்மெண்ட் ஹையாக மார்க் பண்ணிடணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், 1 ஹவரில் காட்டுறேன். 1 ஹவரில் காட்டுறப்போ இங்கே பாருங்கள், இந்த லோவை ரெஸ்பெக்டட் திஸ் லோ. இங்கே பாருங்கள், இந்த லோ இதோட ரெஸ்பெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இது இன்டியூஸ்மெண்ட் ஹை. ப்ரைஸ் எங்கே திரும்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 ஹவர்ஸில் அது இன்டியூஸ்மெண்ட் ஹை, 1 ஹவர்லேயும் அது இன்டியூஸ்மெண்ட் ஹை. ஓகே, அப்போ இந்த ஹை எக்ஸ்பெக்ட் இருந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் ப்ரைஸ் திரும்புங்கிறத ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த அந்த நேரத்தில் ப்ரைஸ் என்ன பண்ணுங்கிறது. அப்போ ப்ரைஸ் இன்டியூஸ்மெண்ட் ஹை எடுத்துருச்சு. ஸோ இது வந்து நம்மளோட லிக்விடிட்டி பிளாக். அப்போ மேலே ஃபுல்லாக லிக்விடிட்டி இருக்காது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அதுக்கப்புறம் அது இல்லாமல் இது வந்து நீங்கள் இன்டியூஸ்மெண்ட் ஹை ப்ளஸ் இது எம்எஸ்எஸ்ஸாகவும் மார்க் பண்ணலாம். ஓகேவா? பிஓஸாகவும் மார்க் பண்ணலாம். பிஓஸ் மார்க் பண்ணால் ப்ரைஸ் வந்து இந்த ட்ராப் ஏரியாவில் எக்ஸ்பெக்ட் ஆச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இது நம்மளுடைய ட்ராப் ஏரியா. ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இந்த ட்ரேடை நாங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். ஓகேவா? இது வந்து பிஓஸ் ஆன இடம், இது வந்து ட்ராப். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக், இந்த இடம். ஓகேவா? இந்த இடத்த ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பித்தோம். அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் ஃபைன் டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருந்தோம். எங்கே இருக்குன்ட்டு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து திருப்பியும் 30 மினிட்ஸில் பார்த்தோம். 30 மினிட்ஸில் பார்க்குறப்ப லிக்விடிட்டி பிளாக் மேலே இருந்துச்சு. ஓகேவா? இந்த இடம் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரேடுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ப்ரைஸ் பாருங்கள், இந்த இடத்த ஆல்டர்னேட்டிவ், அந்த இடத்துல ஹை லோ, திருப்பி ஒரு ஹை வச்சு திருப்பி லோ வச்சு திருப்பி ஹை வச்சு திருப்பி வந்து இந்த ட்ராப்பை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் வேணும்னே வாண்டடாகவே இந்த ஹை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே இறங்குச்சு. பாதி பேர் இந்த இடத்துல ட்ரேடு ஏறியிருப்பாங்க. அதுதான் கிடையாது, மேலே லிக்விடிட்டி பிளாக் இருந்துச்சு. இந்த ட்ரேடு வந்து இதுக்காண்டி தான், இந்த செட்டப்ஸ் இதுக்காண்டி தான் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா இந்த ஹை வந்து ரெஸ்பெக்டட் டு திஸ் ஹை. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ஹையை எடுக்கும்னு தான் என்னுடைய மைண்ட் செட்டாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரேட் போகணும்னு நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? இங்கே போனால் நல்லாவே தெரியும். ஓகேவா? ப்ரைஸ் வந்து அழகாக இந்த ஹை எடுத்துகிட்டு 30 மினிட்ஸில் இருக்க லிக்விடிட்டி பிளாக்கை எடுத்துச்சு. ப்ரைஸ் எடுத்ததுக்கப்புறம் தான் வெயிட் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வந்து நம்ம என்ட்ரிக்கு தான் ஸ்மால் டைம் ஃப்ரேமில் போயிருக்கோம். நம்மளுடைய டார்கெட் வந்து 4 ஹவர்ஸ்லேருந்து தான் நம்ம அந்த ட்ரேடை வந்து டெரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இதோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டில் ஹையை வச்சிருக்கலாம், இல்லைன்னா இந்த கேண்டில் ஹையை வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 25 பாயிண்ட் தான் நம்மளுடைய கோல்டில் இருக்க ஸ்டாப் லாஸ். டார்கெட் வந்து எங்கே, இந்த ரெஸ்பெக்டட் லோ வரைக்கும் தான் டார்கெட் செட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ தான் வந்து அச்சீவ் ஆகிடுச்சு. இது கிட்டத்தட்ட வந்து ஸ்விங் ட்ரேட் மாதிரி. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணியிருக்கணும். ஃபர்தராக நீங்கள் இந்த லோ எடுத்ததுக்கப்புறமும் கூட நீங்கள் ட்ரேட் அவுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் இது திஸ் லோ ரெஸ்பெக்டட் டு திஸ் லோ, இது வந்து இது வரைக்கும் எக்ஸ்பெக்டட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஹையர் டைம் ஃப்ரேம் படி செட் பண்ணியிருக்க டார்கெட் 4 ஹவர்ஸ் படி. இங்கே பாருங்கள், இந்த நம்மள ஆர்டர் பிளாக்காக ட்ரேட் ஏறினவங்க அதில் ட்ரேட் ஏறியிருப்பாங்களா? ஓகேவா? அப்போ இந்த லோவை ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அக்ரெசிவ் எடுத்துச்சு. இங்கே கூட நீங்கள் ட்ரேட் அவுட்டு வெளியே வந்திருக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஹையர் டைம் ஃப்ரேம் படி எப்படி ட்ரேடு, ஸ்மால் டைம் ஃப்ரேம் படி எப்படி என்ட்ரி எடுக்கிறது தான் நம்மளுடைய செட்டப்ஸ். இது 1:4.39 சம்திங் தான். ஆனால் ப்ரைஸ் இன்னும் எங்கே போகணும்னு வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லோ வந்து இந்த லோவோட ரெஸ்பெக்டட் லோ. ஸோ ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் போகும்
அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணுறோம். ப்ரைஸ் இன்னும் இப்போ தான் ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இந்த லோ எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணுங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய ட்ரேடு. இது வெயிட் பண்ணி எடுத்த ட்ரேடு. அதான் நம்மளோட கான்செப்ட் படி இது வெயிட் பண்ணி நீங்கள் பர்ஃபெக்ட் செட்டப்ஸாக எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ரிஸ்க் ரிவார்டே கிடைக்கும். இது நீங்கள் 1:4 நினைக்காதீங்க, கிட்டத்தட்ட 112 பாயிண்ட்ஸ். இது பாயிண்ட்ஸ் படி பார்த்தாவே உங்களுக்கு பெரிய பாயிண்ட்ஸ் கோல்டில் எடுக்கிறது. ஓகேவா? இதுதான் நம்மளோட ட்ரேட் செட்டப்ஸ். ஓகேவா? இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏதாவது புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சேஃபாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி.